ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் நடக்கும் பல விஷயங்கள் மர்மமாக உள்ளது என்று நினைக்கின்றாய். என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் நடக்கின்றது? சில விஷயங்களுக்கு என்னால் காரணம் கண்டுபிடிக்க முடிகின்றது, ஆனால் சில விஷயங்களுக்கு காரணமே தெரியவில்லை. ஆனால் நடப்பது என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் அப்பா நடக்கின்றது, எனக்கு புரியும்படியாக சற்று சொல்லுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்கின்றாய். இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அந்த அளவிற்கு மனதில் வலிகளும் சுமைகளும் பிரச்சனைகளும் இருக்கின்றதே. என்னதான் அப்பா செய்வது என்று திகைத்துள்ளாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் கருத்துகளையும் நீ உன்னுடைய காதில் வாங்கி கொண்டுதான் இருக்கின்றாய். அதையும் சரியாகத்தான் செய்கின்றாய். உனக்கு ஆறுதல் சொல்ல சுற்றியுள்ளவர்களும் நண்பர்களும் உறவினர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டும் இன்னும் நீ கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். மனதில் பல குழப்பங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. யார் சொல்வது சரி, யார் சொல்வது தவறு, யார் நம்முடைய நலம் விரும்பி யார் நம்மை வஞ்சிக்கிறார் என்று எதுவுமே புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். சில சமயங்களில் சில விஷயங்கள் எனக்கு சரியாக படுகின்றது, நான் செய்யலாம் என்று முடிவு எடுக்கின்றாய். ஆனால் மறுநொடியே அது தவறாக முடிந்து விடுமோ என்ற யோசனையும் உன் மனதில் தோன்றுகின்றது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று எதுவுமே தெரியாமல் குழம்பியுள்ளாய். ஆனால் என் அன்பான குழந்தையின் சுயம் அதுவல்ல. நீ தெளிவான குழந்தை. ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எதுவுமே உனக்கு புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். முன்பெல்லாம் யாராவது ஒரு பிரச்சனை என்று உன்னிடம் வந்தால் அவர்களுக்கு தெளிவான பதிலையும் தீர்வையும் கொடுத்து அனுப்புவாய். ஆனால் இன்று உனக்கான பிரச்சனைகளையே உன்னால் சரி செய்ய முடியாமல் தவிக்கின்றாய். இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் மாய வலை சூழ்ந்துள்ளது. மாயை சூழும் காலங்களில் இந்த மாதிரியான குழப்பங்கள் அனைவரின் மனதிலும் தோன்றுவது இயல்புதான். நினைப்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடப்பதோ வேறொன்றாக இருக்கும். உன்னுடைய பிடியே உன் கைகளில் இருந்து நழுவுவது போல் இருக்கும். எல்லாமே உன்னிடம் இருந்தும் ஏதோ பறி கொடுத்தது போல உன் மனம் தவித்து கொண்டிருப்பதை உன்னாலேயே உணர முடியும். மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். மாயையால் தான் உன் மனம் இந்த அளவிற்கு குழம்பியுள்ளது. என்ன நிகழ்கின்றது என்று தெரியாமல் குழப்பி கொண்டிருக்கின்றாய். அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயம் உன்னிடத்தில் எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கின்றது. இங்கு சிலரின் வாழ்க்கையில் குருவை சரணடைந்தவர்களுக்கு மாயை சூழ்வது முன்கூட்டியே தெரிந்திருக்கும். என் பிள்ளையான நீ என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய். அதனால்தான் இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றது உன்னை மாய வலை சூழ்ந்துள்ளது என்று. என் தங்கமே, நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன். இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள். நிதானத்தை வளர்த்துக்கொள். கோபம் உனக்கு நீயே தரும் தண்டனை. அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் காயப்படுத்தும். அது உன்னிடம் இருந்து மற்றவர்களை தொலைதூரத்தில் கொண்டு சென்றுவிடும். எனவே கோபத்தை மட்டுமே விட்டுவிடு. நிதானத்தை கடைபிடி. பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் கூடிய விரைவில் நான் சரி செய்து விடுகின்றேன். இப்பொழுது நீ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதைத்தான் அப்பா நான் உன்னிடம் உச்சரிக்கின்றேன். அதனால்தான் பல கஷ்டங்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. யாவும் கூடிய விரைவில் முடிந்துவிடும். நீ நிச்சயம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெறுவாய். அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வாய். சற்று காலம் பொறுத்திரு, அனைத்தும் மாறும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.